இது 20 மாடலு, இது வந்து 24 மாடல். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 3 6 10 14 15 16 17 18 19 20. ஒரு மாடலுங்கிறது ஒரு சுவிட்சு போடுற அந்த ஏரியா, இதுதான் ஒரு மாடல். இது ரெண்டும் சேர்த்தா 2 மாடல்னு அர்த்தம். 2 சுவிட்சு மாட்டினா. இப்போ 2 4 இருக்குது அப்படின்னா 4 மாடல். இந்த மாதிரி தான் மாடல் கனெக்ட் பண்ணுறாங்க. இது 24 மாடல், இது 20 மாடல். இந்த சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் எப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் சிம்பிளாக. இதில் வந்துட்டு ஒரு 2 பின் சாக்கெட்டு, ஒரு 5 பின் சாக்கெட்டு, ஒரு இண்டிகேட்டரு, பேலன்ஸ் வந்து இந்த ஃபேனு லைட்டுக்கு அந்த மாதிரி சுவிட்சு. மொத்தமாக 1 2 3 4 சுவிட்சு. இந்த சுவிட்சும் வந்து ஒன்று 5 பின் சாக்கெட்டுக்கு, ஒன்று 2 பின் சாக்கெட்டுக்கு. இப்போ லைன் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த இண்டிகேட்டரு, இது 2 பின் சாக்கெட்டு, இது 5 பின் சாக்கெட்டு. இப்போ மெயின் லைன்லேருந்து வருவோம். இப்போ வந்து இது ஃபேஸ் லைனில் கனெக்ட் பண்ணுவோம். ஃபேஸ் லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் இங்கே கொடுத்துருக்கேன், கீழே கொடுத்துருக்கேன். கீழே ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, மேலேயும் கொடுக்கலாம், மேலே எல்லாத்துலேயும் காமனாக கொடுக்கலாம், இல்லை கீழே எல்லாத்துக்கும் காமனாக சுவிட்சில் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மேலே எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மேலே கொடுத்துட்டு கீழே அவுட்புட் எடுக்கலாம். இந்த ஃபேஸ் லைன் வந்து இப்போ இந்த கான்டாக்ட் ஃபுல்லாக ஏற்படுத்துது இல்லைங்களா, இந்த இடத்துல எங்கேயாவது மிடில் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா இது அப்படியே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு டிவைஸ், 2 டிவைஸ், 3 டிவைஸ், 4 டிவைஸ், 5 டிவைஸ், 6ஆவதாக ஒரு டிவைஸ் இருக்குன்னா அந்த 6ஆவதாக இருக்கிற டிவைஸில் வந்துட்டு பவர் லாஸ் கண்டிப்பாக நடக்கும் சீரியஸில் இருக்கும்போது. இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா பேரலல் கனெக்ஷன் மாதிரி கனெக்ட் ஆகும், எல்லாத்துக்கும் காமனாக அவுட்புட் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அதுக்காக தான் மிடில் கொடுத்துருக்கேன். சிலர் வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் இல்லை இங்கே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மிடில் கொடுக்க பாருங்கள். அடுத்து இது ஒரு சுவிட்சு. இப்போ கீழே வந்து ஃபேஸ் லைன் இருக்குது. இங்கேருந்து அவுட்புட் எடுத்து 5 பின் சாக்கெட்டோட ரைட் சைடில் இன்புட்டாக கொடுத்துருக்கேன் ஃபேஸ் லைன். அதே மாதிரி இது ஒரு சுவிட்சு. இங்கே வந்து கீழே வந்து ஃபேஸ் லைன் இருக்குது. சுவிட்சை ஆன் பண்ண உடனே மேலே கான்டாக்ட் ஏற்படுத்தும். அங்கேருந்து அவுட்புட் எடுத்து இங்கே 2 பின் சாக்கெட்டுக்கு மேலே கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஃபேஸ் லைன் பார்த்திங்கன்னா 5 பின் சாக்கெட்டில் ரைட் சைடில் இருக்கும், 2 பின் சாக்கெட்டில் மேலே இருக்கும். இது வந்து இண்டிகேட்டர். அப்புறமா இது வந்து நியூட்ரல் லைன். இப்போ நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூட்ரல் வந்து நம்ம சுவிட்செலாம் கிடையாது, டைரெக்டாக கொடுக்க வேண்டியது தான். இந்த 2 பின் சாக்கெட்டுக்கு இங்கேருந்து வந்து இண்டிகேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணி இண்டிகேட்டருக்கு வந்து அங்கேருந்து இந்த 5 பின் சாக்கெட்டுக்கு கொடுத்துருக்கு. அப்படியே சுவிட்ச் போர்டில் ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே 5 பின் சாக்கெட்டுக்கு எர்த்து கொடுத்துருக்கு பாருங்கள். எர்த்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த சுவிட்செல்லாம் அவுட்புட் இருக்கோ அவுட்புட் கொடுக்கணுமோ, ஃபேனு லைட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கொடுக்க வேண்டியது தான். இவ்வளோ தான் இந்த சுவிட்ச் போர்டோட கனெக்ஷன். இந்த சுவிட்சில் பாருங்கள், எல்லாத்துலேயும் மேலே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கீழே இருந்து அவுட்புட் எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்து நியூட்ரல் லைனு 2 பின் சாக்கெட்டில் 5 பின் சாக்கெட்லேயும் கொடுத்துருக்கு. ஃபேஸ் லைன் வந்து இன்னும் கொடுக்கல, இங்கே டேரெக்டாக கொடுத்துக்க வேண்டியது தான். ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சுவிட்சிங்களோட நடுவில் கொடுக்குறது தான் வந்து நல்லது. சேஃப்டி ப்ளக்கு. இந்த சேஃப்டி ப்ளக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க ஏதாவது உள்ள கையை விட்டுடும், அதுக்காக. எப்படியும் சுவிட்ச் பாக்ஸ் வந்து மேலே தான் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஒரு பூச்சி ஒன்று வந்து கூண்டு கட்டும், குழவி கூண்டு கட்டிட்டோம். அதுக்காக இதை போட்டு ப்ளக் பண்ணி வைக்கிறோம். இதை ப்ளக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கூண்டு கட்ட பிரச்சனையிலேருந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்பயும் இந்த கேப்பில் இந்த இருக்கிற ஹோல்ஸில் குழவி கூண்டு கட்டிக்கும், நம்ம பிடிங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பழைய சுவிட்ச் பாக்ஸு. இதை கட்டிட்டு நம்ம புதுசாக மாற்ற போகிறோம். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு சுவிட்ச் போர்டு மாட்டலான்னு பாருங்கள். அப்போது அந்த பழைய மாடல் சுவிட்ச் பாக்ஸில் எப்படி லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, ஒரு 5 பின் சாக்கெட் இருக்குது. அந்த 5 பின் சாக்கெட்டுக்கு வந்து 5 பின் சாக்கெட்டுக்கு இது சுவிட்சு. இது வந்து அங்கே எரிஞ்சிட்ருக்க லைட் சுவிட்ச், அங்கே எரியிற அந்த லைட் சுவிட்சு. அடுத்து இன்னொரு லைட்டு, ஒரு ஃபேனு, இது இன்னொரு லைட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ அப்படியே பின்னாடி பாருங்கள், இது அப்படியே பின்னாடி பாருங்கள். இது அந்த 5 பின் சாக்கெட்டு, இது வந்து இண்டிகேட்டரு, சுவிட்சு. இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு மெயின் லைன் வந்து
அதாவது ஃபேஸ் லைன் இங்கே வருது. ஃபேஸ் லைனை மிடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ஸ்டார்டிங்லேயும் இல்லை, இந்த ஸ்டார்டிங்லேயும் இல்லை, கரெக்டாக மிடில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஃபேஸ் லைன். அடுத்ததான் இங்கேருந்து இந்த லைன் வந்து வேறு ஒரு ரூமுக்கு போகுது. இந்த லைனை வேறு ஒரு ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து இது வந்து இங்கே டேப் அடிச்சிருக்கிறது வந்து நியூட்ரல். இந்த நியூட்ரல் லைன் வந்து வருது. ஒரு லைன் வந்து வேறு ஒரு ரூமுக்கு போகுது. இந்த இடத்துல போட்டு ஜாயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இதிலேருந்து எத்தனை நியூட்ரல் வருது பாருங்கள். ஒரு நியூட்ரல் எடுத்து டைரெக்டாக 5 பின் சாக்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நியூட்ரல் எடுத்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நியூட்ரல் வேறு ஒரு ரூமுக்கு போகுது. இது அங்கே இபி லைன்லேருந்து ஒரு நியூட்ரல் வருது. அவ்வளோதான் இதில். இப்போ இங்கே சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு லைன் போகும். இந்த சுவிட்ச் அங்கே ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் வேறு ஒரு இடத்துக்கு போகும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைன் போகும். இது ஆன் பண்ணோம்னா இந்த லைன் போகும். அவ்வளோதான். இப்போ இது வந்து 5 பின் சாக்கெட்டோட சுவிட்சு. இது ஆன் பண்ணோம்னா இங்கே வரும். இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு. லைன் வருதுங்களா? இப்போ இந்த 5 பின் சாக்கெட் வேலை செய்யும். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணால் அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைன். அதாவது காமன் லைன் வந்து எல்லாத்துக்கும் கீழே கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து மேலே. இப்போ இந்த சுவிட்ச் ஆனில் இருக்குது. லைன் வருதுங்களா? இதான் சுவிட்ச் போர்டுக்கு லைன் கொடுக்குற மெத்தடு. கீழே எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. லைன் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அவுட்புட் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், அந்த சுவிட்ச் போர்டுக்கு மாற்ற போகிறோம். இங்கே இருக்கிற அந்த லைன் எல்லாம் மாற்றி அவுட்புட் லைனில் கொடுத்துட்டு, இதை நம்ம ஆல்ரெடி அங்கே லூப் பண்ணி வச்சுருக்கோம், கீழே காமன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல இந்த மெயின் லைன் இதை கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஆர்டின் சுவிட்ச் பாக்ஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெளிவாக புரியும். ஒரு 5 பின் சாக்கெட்டு, ஒரு 2 பின் சாக்கெட்டு, ஒரு இண்டிகேட்டரு, 5 பின் சாக்கெட்டுக்கு ஒரு சுவிட்சு, 2 பின் சாக்கெட்டுக்கு ஒரு சுவிட்சு, பேலன்ஸ் இருக்கிறது 1 2 3 4 5 சுவிட்சு. மேலே இருக்குது பாருங்கள் 5. இந்த இங்கே ஒரு சுவிட்சு அது காட்டிகிட்டு இருக்கு. அது எதுவும் லைன் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே தான் மெயின் லைன். இது மெயின் லைன், அதாவது ஃபேஸு இபிலேருந்து வர மெயின் லைன் இந்த சுவிட்சில் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சுவிட்சில் இருந்து லைனு இந்த சுவிட்சுக்கு வருதா? இங்கே பாருங்கள். இப்போ கீழே லைன் கிடையாது. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் மேலே லைன் போகும். அப்படியே இந்த பிளாக் கலர் ஒயரை பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து தான் இந்த சுவிட்சுக்கு லைன். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இங்கே லைன் அவுட்புட் போகும். அடுத்து தான் இந்த சுவிட்சுக்கு லைன். இங்கே ஃபேஸ் அப்படியே லைனாக வருது பாருங்கள். சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கூடாது. இங்கே எங்கேயாவது மிடில் கொடுத்துருக்கணும். அதாவது பவர் லாஸ் கண்டிப்பாக ஏற்படும். அதாவது இங்கேருந்து இப்படி சுற்றிட்டு போகிறதுல இங்கே இருக்கிற எல்லா டிவைஸ்க்கு கிடைக்கிற பவரோட இங்கே லாஸ்ட்டாக கிடைக்கிற டிவைஸ்க்கு உண்டான எக்யூப்மெண்ட்டுக்கு உண்டான பவர் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் இந்த மெயின் லைன் வந்து இந்த ஃபேஸ் லைன் வந்து இங்கே எங்கேயாவது மிடில் கொடுத்துருக்கணும். அடுத்து இங்கேருந்து இது வருதுங்களா? அடுத்து இங்கே லைன் வருது பாருங்கள். அடுத்து இந்த லைன் இங்கே போயிட்டு இங்கே வருது. அடுத்து இங்கேருந்து இங்கே, அடுத்து இங்கேருந்து இந்த லைன் தான் மடிச்சு விட்ருக்கு பாருங்கள் உள்ளே. இங்கே அதாவது இந்த லைன் இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே லைன் இருக்குது. அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த 5 பின் சாக்கெட்டுக்கு வரும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இங்கே இருக்கிற 2 பின் சாக்கெட்டுக்கு வரும். இது 2 பின் சாக்கெட்டு, இது 5 பின் சாக்கெட்டு. இது 2 பின் சாக்கெட்டு, இது 5 பின் சாக்கெட்டு. இது 2 பின் சாக்கெட்டோட சுவிட்சு, இது 5 பின் சாக்கெட்டோட சுவிட்சு. அப்படியே பார்த்துக்கோங்க, ரைட்டு லெஃப்ட்டு. இப்போ நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். 2 பின் சாக்கெட்டோட சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் லைன் வருதுங்களா? 2 பின் சாக்கெட்டில் லைன் வரும். இப்போ இந்த 5 பின் சாக்கெட்டில் லைன் வரல. இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். 5 பின் சாக்கெட் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு.
இங்கே லைன் வருது பாருங்கள். இவ்வளோ தான் கனெக்ஷன். இங்கே இது ஃபேஸ் லைனு, இந்த ஃபேஸ் லைன் அப்படியே சுற்றி கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற சுவிட்சிலேருந்து இந்த 5 பின்க்கு சுவிட்ச் போட்டால் லைன் வர மாதிரி இந்த லைன் இங்கே சுற்றிட்டே வந்து இந்த இடத்த வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைன் இப்படி சுற்றிட்டு வந்து இப்படி வந்து இந்த இடத்துல இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து எப்பயுமே எரிஞ்சிட்ருக்கோன்றதுக்காக டைரக்ட் லைனில் இருக்குது. இது இண்டிகேட்டர் வந்து ஃபியூஸ் போயிட்டுருக்கு, அதனால் எரியல, டைரக்ட் லைனில் இருக்குது. அடுத்ததாக வந்து நியூட்ரல். இந்த நியூட்ரல் மொத்தமாக பல்காக டேப் அடிச்சிருக்கு பாருங்கள். இதிலேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இண்டிகேட்டருக்கு, இந்த இன்னொரு நியூட்ரல் இருக்குது பாருங்கள், இன்னொரு நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு 5 பின் சாக்கெட்டுக்கு, இதிலேருந்து இன்னொரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள், இதிலேருந்து இன்னொரு நியூட்ரல் வந்து 2 பின் சாக்கெட்டுக்கு. அவ்வளோதான். இதில் மொத்தம் எத்தனை நியூட்ரல் இருக்குது? இண்டிகேட்டருக்கு ஒரு நியூட்ரல், 5 பின் சாக்கெட்டுக்கு ஒரு நியூட்ரல், 2 பின் சாக்கெட்டுக்கு ஒரு நியூட்ரல்.